இப்போ கரண் சார் என்ன ஆனாரு? இவர பத்தின எந்த விதமான நியூஸும் வரல. ஒரு ஹீரோ லுக்ல இருக்க ஒரு ஆளு ஒரு வில்லத்தனம் பண்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல சார். என் வாழ்க்கை இப்ப எப்படி இருக்குன்றத உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். கரண் வந்து ஹீரோ மெட்டீரியல்னு சொன்னீங்க. வில்லனா நடிப்பாரு, கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிப்பாரு, ஃப்ரெண்டா நடிப்பாரு. நல்ல நடிகர். அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவார். கரண் வந்து சைல்டு ஆர்டிஸ்டா சினிமாவுக்கு வந்தவர். ஒரு 5-6 வயசுலேயே பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தார். இன்னும் கூட 4-5 வயசுலேயே நடிக்க ஆரம்பித்தார்னு நினைக்கிறேன். மலையாள படங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 படங்கள் பக்கத்தில் வந்து கரண் வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காரு. கரண்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மலையாளத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ரகுன்னா தான் எல்லாருக்கும் தெரியும். மாஸ்டர் ரகுன்ற பேரில் தான் நடிச்சிட்டு இருந்தாரு. சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு. சின்ன வயசுல நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க நடிக்கிற நடிப்பை பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பல பேர் வந்து அப்படியே வராமே போயிடும். அந்த மாதிரி கரணும் வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்கிற காலகட்டத்தில் பேசப்பட்டார், நல்ல நடிகராக வருவார்னு. ஆனால் கரண் வந்து நல்ல நடிகராக வந்துட்டார். அதுதான் அங்கே சேலஞ்ச். காரணமே இல்லாமல் வந்து கரண் வந்து சினிமா விட்டு விலகிட்டார் அப்படின்போது ஏன் வந்து விலகிட்டார் அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப நாளாவே எல்லாருக்கும் மனசுலயும் இருக்கு. ஆனா 2016க்கு அப்புறம் எங்கேயுமே நம்ம கரனை பார்க்க முடியல. சினிமாவில் யாருமே வந்து கரனை வந்து ரீச் பண்ண முடியல. ஒரு பிரபலமான இயக்குனர் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கரண் இந்த மாதிரி வந்து ஒரு படம் பண்ணுறோம், அதில் நீங்கள் வில்லனா நடிக்கிறீங்களான்னு கேட்டப்ப கரண் வந்து இல்லை சார், நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு ஒரு வரியில் வந்து பதில் சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த மகாலிங்கபுரம் இருக்கு இல்லையா, ஐயப்பன் கோயில், அங்கே வருவார்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிலாம் இருந்தால் யாராவது ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. கரணை வந்து இன்னைக்கு எல்லாரும் தேடுறாங்க அப்படின்னா அந்த தேடுறதுக்கு ஒர்த்துள்ள ஒரு நடிகர் கரண். ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. சார், நிறைய ஆக்டர்ஸ் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலயமா அவங்க நடிக்கவே இல்லைனாலும் நம்மளுடைய மனசில் பல வருஷங்களாக அப்படி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு ஆக்டராக தான் நான் கரண் சாரை பார்க்குறேன். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். எனக்கு என்னென்னா அவரோட வில்லத்தனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். பா என்னம்மா மிரட்டுறாருப்பா அப்படின்னு. ஆனால் ஒரு ஆளாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ லுக்கில் இருப்பார் சார். ஒரு ஹீரோ லுக்கில் இருக்க ஒரு ஆள் ஒரு வில்லத்தனம் பண்ணுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை சார். அது ஆடியன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் நம்ப வைக்க முடியாது. ஆனால் அது அவர் ரொம்ப ஈஸியாக பண்ணுவார். ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அம்மனுக்கே சவால் விடுவார் சார். வா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், உன்னோட கண்ணை நான் பறிக்கிறேன் அப்படின்னாரு. நான்லாம் சின்ன வயசில் அவர் அப்படி பார்த்து தான் சார் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். இப்போ கரண் சார் என்ன ஆனார்? இவரை பற்றின எந்த விதமான நியூஸும் வரல. அவருடைய வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குன்றதை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். எப்படி அவருடைய ஜேர்னி இங்கே சினிமாவில் ஆரம்பிச்சது? நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கரண் வந்து ஹீரோ மெட்டீரியல்னு சொன்னீங்க. வில்லனா நடிப்பார், கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிப்பார், ஃப்ரெண்டாக நடிப்பார். கரனை பொறுத்த வரைக்கும் நல்ல நடிகர். அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவார். கரண் வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக சினிமாவுக்கு வந்தவர். ஒரு 5-6 வயசுலேயே பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தார். இன்னும் கூட ஒரு 4-5 வயசுலேயே நடிக்க ஆரம்பித்தார்னு நினைக்கிறேன். மலையாள படங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 படங்கள் பக்கத்தில் வந்து கரண் வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காரு. அப்போவே ரொம்ப பிரமாதமாக நடிப்பார். தமிழ்லேயும் ஒரு சில படங்களில் அந்த காலத்துலேயும் நடிச்சிருக்காரு. கரண்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மலையாளத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ரகுன்னா தான் எல்லாருக்கும் தெரியும். மாஸ்டர் ரகுன்ற பேரில் தான் நடிச்சிட்டு இருந்தார். மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 படத்துக்குன்னு நினைக்கிறேன் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு கரண். அவர் குழந்தை நட்சத்திரத்துக்கான அவார்டு, ஸ்டேட் அவார்டெலாம் கரண் வாங்கியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல சைல்டு ஆர்டிஸ்ட்டு. பொதுவாக அந்த சைல்டு ஆர்டிஸ்ட்டாக ரொம்ப நல்லா துருதுருன்னு நடிக்கிற பலர் வந்து பார்த்திங்கன்னா பேசப்படுவாங்க. அந்த நேரத்தில் வந்து பெருசாக பேசப்படுவாங்க. இவங்க வந்து பிற்காலத்தில் பெரிய ஹீரோவாக வருவாங்க, ஹீரோயினாக வருவாங்க அப்படின்லாம் பேசுவாங்க. நம்ம அந்த மாதிரி உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மாஸ்டர் மகேந்திரன் ஒருத்தர் இருந்தார். இப்போ சமீபத்தில் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்காருல்ல, கரண்ட் இல்லைன்னா எங்கள் வீட்டில் வந்து கரண்ட் வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே ஒன்று சொன்னார்னா சோலார் சிஸ்டம் இருக்குல்லன்றாரு. சோலார் சிஸ்டம் வேற, சோலார் பவர் வேற, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை வேற பேசிட்டாரு. சோசியல் மீடியாவில் போட்டு அடி. அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியாம வந்து பேசி வச்சிருக்காரு. நீங்க சொன்னீங்க சரி சோலார் பவர்ங்கிறது ஓகே, அவர் மாத்தி சொன்னா கூட எல்லாருக்கும் அதை வச்சுக்கிறதுக்கான வசதி இருக்குமா? கண்டிப்பா கிராமங்கள்ல எல்லாம் அதை வச்சுக்கிறதுக்கான வசதி இருக்குமா? பொருளோட பேசணும். பொருள் இல்லாம பேசி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மகேந்திரன், இதை விட்டுருவோம். மாஸ்டர் மகேந்திரன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நடிக்கும்போது ரொம்ப துருதுருன்னு நடிப்பார். நிறைய படங்களில் வந்து மாஸ்டர் மகேந்திரன் நாட்டாமையிலேருந்து பல படங்களை நம்ம பார்த்துருக்கோம். கும்பகோணம் கோபால் அப்படி இப்படின்னு நல்லா நடிப்பார். நல்லா ஆளும் பார்க்குறதுக்கு நல்லா இருப்பார், லட்சணமாக இருப்பார்.
ஸோ நாளைக்கு ஃபியூச்சரில் இவரெல்லாம் பெரிய ஹீரோ வருவார்னு எதிர்பார்க்கப்பட்டார். காஜா ஷெரீஃப்னு ஒருத்தர் நடிச்சிட்டு இருந்தார். அந்த 7 நாட்கள் நடிச்சிருப்பார். பாக்யராஜோடையெல்லாம் நிறைய படங்கள் நடிச்சிருப்பார். விசுவோட நிறைய படங்கள் எல்லாம் அவர் நடிச்சிருப்பார். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோவாக வருவார்னு எதிர்பார்த்தாங்க. இந்த மாதிரி வந்து சின்ன வயசில் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நடிக்கிற நடிப்பை பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பல பேர் வந்து அப்படியே வராமல் போயிடுவாங்க. அஞ்சுன்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. குட்டி பத்மினி கூட பார்த்தீங்கன்னா சைல்டு ஆர்டிஸ்ட் தான். பெருசாக வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் வந்தாங்க. நிறைய படங்கள் நடித்தாங்க, சீரியல் நடித்தாங்க. ஆனால் ஒரு பெரிய ஸ்டாராக வந்து வர முடியல. இந்த அஞ்சு, இந்த குட்டி பத்மினி இவங்களாலையெல்லாம். இந்த மாதிரி சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து ரொம்ப பிரபலமாக வந்தவங்க ஸ்ரீதேவியை நம்ம சொல்லலாம். மீனா, பேபி மீனான்னு இருந்து மீனா வந்து ரொம்ப பிரபலமான ஒரு நடிகையாக வந்தாங்க. கமலஹாசன் சைல்டு ஆர்டிஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் நடிகராக வந்தார். சிம்பு சைல்டு ஆர்டிஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் நடிகராக வந்தார். அந்த மாதிரி கரணும் வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்கிற காலகட்டத்தில் பேசப்பட்டார் நல்ல நடிகராக வருவார்னு. ஆனால் கரண் வந்து நல்ல நடிகராக வந்துட்டார். அதுதான் அங்கே சேலஞ்ச். ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சுட்டு ஒரு 10-12 வருஷம் கேப்பு. ஏன்னா 7-8 10 வருஷத்துக்கு மேலே சைல்டு ஆர்டிஸ்டாக நடிக்க முடியாது. ஏன்னா ஒரு அடுத்த அடலசன்ட் ஏஜ்னு வரும்போது என்ன ஆகும்னா சைல்டு ஆர்டிஸ்டாகவும் போட முடியாது, ஹீரோவாகவும் போட முடியாது. அதனால் ஒரு மாதிரி ஏஜில் இருப்பாங்க. மறுபடியும் வந்து கரண் வந்து நீண்ட நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை படத்தில் நடித்தார். ரஜினியோடு நடித்தார். அண்ணாமலை படத்தில் கரனை பார்த்தவங்களே இது கரண் ஆச்சு அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து கரண் வந்து அடையாளப்படுத்திக்கிட்டாங்க தமிழ் மக்கள். அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா நம்மவர்னு ஒரு படம் கமலஹாசன் பண்ணார். அந்த படத்தில் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, கமலஹாசன் ஒரு ப்ரொஃபஸரு, ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆன்டி ஹீரோ. அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒரு மாதிரி அட்டகாசம் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்டு. யார் நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது கரணை வந்து கமலஹாசன் சூஸ் பண்ணுறார். கமலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும்ல, அவ்வளோ ஈஸியாலாம் யாரையும் வந்து நடிக்க வச்சிட மாட்டார். ஏன்னா அவரோட நடிக்கிறாருன்னும் போது நல்ல வேல்யூ உள்ள ஆள் தான் நடிக்க வைப்பார். அப்படி கமல் நடிக்க வச்சார் நம்ம ஒரு படத்தில். நம்ம ஒரு படம் வந்து கரனோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஒரு படம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண் ஒரு எப்படி சொல்லு கிளிக் ஆகி பிக்கப் ஆகிட்டார். நிறைய படங்களில் நடிக்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து கரனுக்கு வந்துச்சு. நல்ல பேரை கொடுத்துச்சு நம்ம ஒரு படம். அடுத்து நிறைய படங்கள் கரண் வந்து நடித்தார். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித்தோட வந்து காதல் கோட்டை, காதல் மன்னன், அப்புறம் விஜயோட வந்து யூத்து, லவ் டுடே, மின்சார கண்ணா, இப்படி நிறைய படங்களில் வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ். அப்போ அஜித் விஜய்லாம் வந்து அப்போ தான் பெரிய பெரிய ஸ்டார்ஸாக வளர்ந்து வர ஒரு காலகட்டம். அப்போ நடிக்கிறார். பிரசாந்த் வந்து அப்போ ரொம்ப பாப்புலராக இருந்தார். அவரோடு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணெதிரே தோன்றினால்னு ஒரு படம் பண்ணார். நீங்கள் அந்த படம் போய் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதாவது ஒரு கரண் வந்து அதில் வில்லன் கிடையாது, ஒரு ஆன்டி ஹீரோ, ஒரு ஹீரோ எதுவுமே கிடையாது. ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர். பிரசாந்தும் கரணும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இந்த ஃப்ரெண்டு கேரக்டரை கூட இவ்வளோ அழுத்தமாக பண்ண முடியும் அப்படின்னு வந்து கரண் வந்து அந்த படத்தில் நிரூபிச்சிருப்பார். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கேரக்டர் நடிச்சிருப்பார். ஒரு நல்ல கேரக்டர். கரனுக்கு வந்து லைஃப் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணெதிரே தோன்றினால் கேரக்டர் வந்து ஒரு பெரிய ஒரு பேரை வந்து எடுத்து கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல்லாமலே, அப்புறம் வந்து பூவெல்லாம் உன் வாசம், இப்படி நிறைய படங்கள் நடித்தார். ஒரு லைம் லைட்டுக்கு வந்தார். பல படங்களில் வந்து கரனை புக் பண்ண ஆரம்பித்தாங்க. சப்போர்ட்டிவ் ஆர்டிஸ்டா, கேரக்டர் ஆர்டிஸ்டா, ஆன்டி ஹீரோவா, இப்படி நிறைய படங்களில் அடுத்தடுத்து கரண் நடித்தார். தமிழ் சினிமா ரசிகர்கள் மனசில் வந்து ஒரு நீங்கா இடத்த வந்து கரண் பிடிச்சார். அவர் வந்து ஹீரோவாகவே இன்னும் ஜொலிச்சிருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல இடத்த மக்கள் மனசில் பிடிச்சிட்டார். ஆனால் அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணனா ஒரு டவுன்ஃபால் வருது. திடுதுப்புன்னு அவர் காணாமையே போயிட்டாரு. அதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, காணாமையே போயிட்டாரு அப்படிங்கிறத விட கேரக்டர் ஆர்டிஸ்டாக நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்த கரனுக்கு ஒரு ஸ்டேஜ் மேலே ஹீரோவாக நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. யாராக இருந்தாலும் சினிமாவுக்கு வரவங்க என்னென்னா ஹீரோவாக வரணும்னு தான் நினைப்பாங்க. யாருக்குமே அந்த ஆசை இருக்கும். காமெடி நடிகர்களே ஆசைப்படுறாங்க. வடிவேலு, யோகி பாபு, சந்தானம், சூரி, நான் சொல்கிறேன் ஒரு உதாரணம், கவுண்டமணி, எல்லாருமே ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. ஸோ காமெடி நடிகர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஹீரோ வாய்ப்பு கிடைக்கும் போது அதை மிஸ் பண்ண மாட்டாங்க, அதில் நடிப்பாங்க. ஸோ கரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல நடிகர். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். அவர் பார்த்தா ஒரு ஹீரோவா நல்ல குட் லுக்கிங்காகவும் நடிப்பார், ஒரு ஃப்ரெண்டாக நல்லாவும் நடிப்பார், ஒரு ஆன்டி ஹீரோவாகவும் நடிப்பார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவாக வந்து நடிக்க ஆரம்பிக்கிறார் ஒரு காலகட்டத்தில். முதல் படமே பார்த்திங்கன்னா குஷ்புவோடு நடிக்கிறார். கலர் கனவு அப்படின்னு ஒரு படம். பல பேருக்கு இதெல்லாம் தெரியாது. கூகுளில் இருக்குது. கலர் கனவுங்கிற படமே கூகுளில் இருக்குது. அது குஷ்புவோடு தான் ஃபஸ்ட்டு நடிக்கிறார். குஷ்பு ஹீரோயின் கரனுக்கு. அந்த படம் வந்து பெருசாக பேசப்படலை, ஆனால் கரனுக்கு ஒரு நல்ல நேமை கொடுத்துச்சு. அடுத்தடுத்து கரண் வந்து நல்ல கேரக்டர்ஸ் செலக்ட் பண்ணார். நல்ல கதாபாத்திரங்கள் நடித்தார். கொக்கின்னு ஒரு படம் வச்சு, அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் புதுசாக இப்போ எடுத்த படம் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து கரண் வந்து அந்த படத்தில் வந்து ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பார். அது அந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா தம்பி வெட்டோத்தி சுந்தரம், கந்தா, படித்துறை பாண்டி, கருப்புசாமி குத்தகைக்காரர், இப்படி வந்து தொடர்ந்து கரண் வந்து ஒரு பேட்டர்னாக நிறைய படங்கள் நடித்தார். அதுவும் அந்த கருப்புசாமி குத்தகைக்காரன்லாம் சார் காமெடி வந்து அட்டகாசமாக இருக்கும். இப்போ வரைக்கும் அந்த காமெடி பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அது அந்த படத்துலேயும் காமெடி நல்லாயிருக்கும்.
காத்தவராயன் ஒரு படம், அதில் வந்து வடிவேலுவோட காமெடி பண்ணியிருப்பாரு. அந்த காமெடி பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஸோ அடுத்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 படங்கள் வந்து கரண் வந்து ஹீரோவாக நடித்தார் அந்த காலகட்டங்களில். ஸோ அப்படி நல்ல பாப்புலாரிட்டியும் இருந்துச்சு. நல்ல கரனை போட்டால் ஒரு பிஸ்னஸ் ஆகும், ஒரு மினிமம் கேரண்டி ஸ்டார்ன்ற ஒரு இடத்துக்கு வந்து கரண் வந்தார். கரண் வந்து தமிழ் ரசிகர்கள் வந்து விரும்பினாங்க. கரனுடைய படங்களை வந்து கரண் நடிச்சிருக்காருனாலே தியேட்டரில் கூட்டம் வந்துடும். ஸோ ஒரு சில பேர் அப்படின்னா சில ஆர்டிஸ்ட்டை வந்து பிடிக்காது, ஏனோ பிடிக்காது, எதனால் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் சில ஆர்டிஸ்ட் வந்து சுமாரான படங்கள் நடித்தா கூட ஆர்டிஸ்ட் தியேட்டருக்கு வந்து ரசிகர்கள் போய் பார்ப்பாங்க. அப்படி கரனோட படங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டங்களில் தான் பார்த்தீங்கன்னா சில சரிவும் வந்துச்சு. யாராக இருந்தாலும் சரி, ஒரு டாப் ஒரு ஒரு இடத்துக்கு வரும்போது ஒரு சரிவும் வரும். அது எல்லாருக்குமே பொருந்தும். யாருக்குமே வந்து தோல்வி படங்கள் இல்லாமல் இருக்காது. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கரனுக்கு அந்த நேரத்தில் 1-2 தோல்வி படங்கள் வந்தது. கடைசியாக 2016 வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்தில் சிவான்னு ஒரு படம் நடித்தார். அந்த படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2026 ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வந்து கரண் வந்து சினிமாலே இல்லை. இவர் வந்து ஒரு ஹீரோவாக நடித்தவர் ஏன் வந்து சினிமாவை விட்டு விலகினார், என்ன காரணம்? சரி, ஒரு ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தார், விலகிட்டார் அப்படின்னா அடுத்து நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் நடிக்கலாமே, வில்லனாக நடிக்கலாமே. வில்லன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரன்லாம் ரொம்ப நல்லா நடிப்பார். வில்லனுக்கு பெரிய டிமாண்ட் இருக்கு. ஆமாம், நல்ல டிமாண்ட் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாத்தால், இன்னும் நிறைய படங்கள், சாமி படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடவுளுக்கே வந்து ஜெண்டா போடுவார் கரண் வந்து. பயங்கரமாக, ஆமாம் பயங்கரமாக இருக்கும். அந்த கேரக்டர்லாம் நடிச்சிருப்பார். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்த இளைஞர்கள் நீங்கள்லாம், நாங்கள் அந்த ஓரளவுக்கு கரனுடைய ஏஜில் இருக்கிறதுனால அந்த கேரக்டர் நல்லா இருக்கும், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். ஸோ அப்படி இருந்த கரண் ஏன் சினிமா விட்டு விலகினார்? அதாவது ஒரு சிலர் எப்படின்னா மார்க்கெட்டு வந்து போயிடும் அவங்களுக்கு, அவங்களை இனிமேல் வந்து யூஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க வந்து மார்க்கெட் விட்டு போயிடுவாங்க வேறு வழி இல்லாமல். அப்படி நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ராஜான்னு ஒரு நடிகர் இருந்தார், பாரதி ராஜா அறிமுகப்படுத்தினார். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர்ஸ் தான் நடிக்க முடியும். ரொம்ப ஒரு மாதிரி சுமாராக நடிப்பார். ரொம்ப பெருசாக நடிப்பு திறன்லாம் விட்டது நம்ம எதிர்பார்க்க முடியாது. நல்ல குட் லுக்கிங்காக இருப்பார், ஆனால் பெருசாக நடிப்பு திறன் எதிர்பார்க்க முடியாது. நான் ஒரு 10, 15, 20 படம் நடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்காருன்னே தெரில, ஏதோ பிஸ்னஸ் மேனாக மாதிரி சினிமா விட்டே போயிட்டார். அதே மாதிரி நம்ம வந்து அப்பாஸ் வந்து உதாரணமாக சொல்லலாம். அப்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா காதல் தேசத்தில் வந்து முதல் நடித்தப்ப பெருசாக வந்து அப்பாஸை பார்த்தாங்க. எப்பா யார் இந்த நடிகர், இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இல்லாத மாதிரி வித்தியாசமாக இருக்காரு அப்படின்னு பார்த்தாங்க. உண்மையாக தான். ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினி, விஜயகாந்த், முரளி, ஸோ இப்படி ஒரு பேட்டர்னாக விஷாலு, தனுஷ், இப்படி ஒரு பேட்டர்னில் தான் நம்ம வந்து ஆர்டிஸ்ட்டை வந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஊர் பையன் மாதிரி ஆர்டிஸ்ட். இப்போ சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி எல்லாம் எடுத்துங்களேன், நம்ம சவுத் இண்டியன் லுக் இருக்கும். இது எதுவுமே இல்லாமல் வந்து ஒரு பாலிவுட் லுக்கில் ஒரு ஆர்டிஸ்ட் வராரு, மீசை இல்லாமல், தாடி இல்லாமல், ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்காருன்னா அது தமிழ் சினிமாவுக்கே ஒரு புதிய நடிகராக பார்த்தாங்க. அடுத்தடுத்து நிறைய படங்களை அவர் வந்து நடித்தார். ஆனால் அப்பாஸ்கிட்ட ஒரு ட்ராபேக் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ஒரு சாக்லேட் பாயா, ஒரு லவபிள் பாயா, ஒரு சாஃப்ட் ஹீரோ தான் வந்து அப்பாஸால் பண்ண முடியும். எல்லா கேரக்டரும் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அமெரிக்கன் மாப்பிளை கூப்பிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்பிக் விளம்பரத்துக்கு போனார், என்னென்னமோ நடந்துச்சு. அப்புறம் வந்து சினிமா விட்டே ஒதுக்கிட்டார். அது காரணம் என்னன்னா அப்பாஸால் எல்லா கேரக்டரும் நடிக்க முடியாது, ஒரு பர்டிகுலர் கேரக்டர் மட்டும்தான் நடிக்க முடியும்னோன்னா அது அப்படியே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஃபேட் அவுட் ஆகி போயிட்டார். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அப்பாஸால் முடியாதுன்னு. ஆனால் கரண் அப்படி இல்லை. கரண் வந்து எந்த கேரக்டரும் நடிப்பார். என்ன கேரக்டர் கொடுங்களேன் அந்த கேரக்டர் வந்து கரண் நடிப்பார். நடிக்கக்கூடிய திறன் படைத்தவர். காரணமே இல்லாமல் வந்து கரண் வந்து சினிமா விட்டு விலகிட்டார். அப்படின்போது ஏன் வந்து விலகிட்டார் அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப நாளாகவே எல்லாருக்கும் மனசுலையும் இருக்குது. ஆனால் 2016க்கு அப்புறம் சினிமாவில் நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது, சினிமாவில் நிறைய விழாக்கள் நடக்குது, நிறைய பிரபலங்கள் இறப்புக்கு பல பேர் வர்றாங்க. எங்கேயுமே நம்ம கரனை பார்க்க முடியல. கரண் வந்து எங்கே இருக்காருன்னே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரண் வந்து சினிமா விட்டு விலகினார். டோட்டலாக வந்து இப்படி சோஷியல் மீடியா எதுலேயுமே வந்து கரண் இல்லை. ரொம்ப நாள் கழித்து ஒரு கரண் ஃபோட்டோ ஒன்று வந்திருந்தது. எப்படின்னா ஒரு 57 வயசு தான் இருக்கும் கரனுக்கு. அந்த மாதிரி ஏஜில் ஒரு ஃபோட்டோ மட்டும் வந்திருந்தது சோஷியல் மீடியாவில். அது எப்படின்னா எப்படி அந்த ஃபோட்டோ யார் கையில் கிடச்சின்னு தெரில. அப்போ கூட பார்த்தீங்கன்னா எப்படி இருந்த கரண் இப்படி ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டாங்க. அது எப்படின்னாங்க 15 வயசுலையும் 25 வயசுலையும் 30 வயசுலையும் இருக்கிற மாதிரி 56 வயசில் இருப்பாங்க. கொஞ்சம் யாராலையுமே இருக்க முடியாது. முகத்தில் கொஞ்சம் சுருக்கம் இருக்கும், கொஞ்சம் முடி நிறைச்சிருக்கும், எல்லாம் இயல்பாக உள்ளது தானே. அதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்த கரண் இப்படி ஆகிட்டாருங்கிற மாதிரிலாம் போட்டாங்க. அதுக்கும் வழி இல்லாமல் இப்போ வந்து கரண் எங்கே இருக்காருன்னே தெரில. அது ஒன்று. என்ன காரணத்தினால சினிமா விட்டு விலகினார்? நான் சொன்னேன்ல, சில பேருக்கு மார்க்கெட் இருக்காது, சில பேருக்கு ஏதாவது காரணங்கள். நதியான்னு ஒரு நடிகை இருந்தாங்க, அவங்க பாப்புலர் இருந்தாங்க. பூவை பூச்சூடால நடிச்சு பெரிய பாப்புலர் ஸ்டாரா இருந்தாங்க. நதியா வந்து எல்லாருமே அன்னைக்கு வந்து ரசிச்சாங்க.
ஆமா, பல பேரோட நடிச்சிருப்பாங்க. ரசிச்சாங்க, விரும்புனாங்க. அப்படிப்பட்ட நடிகை வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஃபேமிலி லைஃப் முக்கியம்ன்ட்டு சினிமா விட்டு போயிட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. கண்டிப்பா. சரிதா நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமா. நடிகை சரிதா. அவங்க நெறைய படங்கள் நடிச்சாங்க. நல்ல குணச்சித்திர நடிகை. பல படங்கள் ரொம்ப அழுத்தமான கதாபாத்திரங்கள்ல சரிதா நடிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்கள சொன்னாலே அந்த அம்மா பாட்டு தான் சார் ஞாபகம் வரும். காசு இருந்தா எல்லாத்தையும் அந்த பாட்டு அ பயங்கரமா இருக்கும் சார். இல்ல நெறைய படங்கள். தண்ணீர் தண்ணீர் இன்னும் பல படங்கள்ல பார்த்தீங்கன்னா, சரிதாவுடைய நடிப்பு வந்து அவ்வளோ அழுத்தமா இருக்கும். நல்ல நடிகை. தமிழ் சினிமால ஒரு நல்ல நடிகை. அவங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிட்டு, குழந்தை குட்டி ஆனதுக்கப்புறம், குழந்தை குட்டியா இல்ல வந்து சினிமா வாழ்க்கையா அப்படின்னும்போது, குழந்தை குட்டி, குடும்பம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. சினிமா விட்டு ஒதுக்கிட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, காரணங்கள் இருந்தது. ஆனா கரணுடைய விலகலுக்கு, சினிமா விட்டே விலகுனதுக்கு, சினிமால எங்கேயுமே கரண்ண பார்க்க முடியாத ஒரு சூழலுக்கு, 10 வருஷமா கரண் எங்க இருக்காருன்னே தெரியாத ஒரு சூழலுக்கு என்ன காரணம் அப்படின்னு நமக்கு தெரியல. சரி, கரண் சாரும், அஜித் சாரும் நல்ல நண்பர்கள் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படி ஒரு நட்பு இருந்ததுங்களா? இல்ல உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் வந்து ரொம்ப ஜென்டில்மேன். நல்லா எல்லாத்துட்டயுமே நல்லா பழகுவாரு. அப்புக்குட்டி கூட பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ வந்து விதவிதமா ஃபோட்டோ எடுத்து அவர் அப்புக்குட்டிக்கு வந்து பிரசன்ட் பண்ணாரு. அது ஆமா. அவரோட ஒரு படம் நடிச்சப்ப. கரண்ண பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அஜித்துடைய ஆரம்ப கால படங்கள் நடிச்சாரு. இந்த காதல் மன்னன், இந்த காதல் கோட்டை இதெல்லாம் வந்துச்சு இல்லையா? அந்த காலகட்டத்தில நடிச்சாரு. வந்து அஜித்துக்கும் கரணுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. நல்ல நட்பு இருந்துச்சு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடிக்கடி ஃப்ரீயா இருக்கும்போது வந்து அஜித் வீட்டுக்கு வந்து கரண் போறது, கரண் வீட்டுக்கு வந்து அஜித் போய் சாப்பிடுறது, இந்த மாரி நல்ல ஒரு நட்பு இருந்தது. அஜித் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிர்ச்சி சிவாவோட கூட நல்ல நண்பரா இருந்தாரு. இப்ப இன்னைக்கு வந்து அவ்வளோ பெருசா 2 பேருக்கும் தொடர்பு இருக்கிற மாரி தெரியல. ஆனா கரணுக்கும் அஜித்துக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அஜித்துடைய ஒரு 5, 6 படங்களுக்கு மேல வந்து கரண் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இப்போ வந்து கரணுக்கும் அஜித்துக்கும் நட்பு இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. உண்மையா சொல்லப்போனா சார், சினிமால யாருமே வந்து கரண வந்து ரீச் பண்ண முடியல. ஒரு பிரபலமான இயக்குனர் வந்து ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய படம், ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு படத்துல, ஒரு பெரிய நடிகர் நடிக்கிற படத்துல, கரண வந்து வில்லனா போடலாம், ஆன்டி ஹீரோவா போடலான்னு வந்து டிசைட் பண்ணி, எங்கேயோ எப்படியோ ட்ரை பண்ணி கரனோட ஃபோன் நம்பர வாங்கி, ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அந்த டைரக்டரே பேசியிருக்காரு. அவர் ஒரு பிரபல டைரக்டர். பேசி இந்த மாரி கரண் இந்த மாரி வந்து ஒரு படம் பண்றோம். அதுல நீங்க வில்லனா நடிக்கிறீங்களான்னு கேட்டப்ப, கரண் வந்து இல்ல சார், நாட் இன்ட்ரஸ்டட் அப்படின்னு ஒரு வரியில வந்து பதில் சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ராஜேஷ்குமார்னு ஒரு நாவல் எழுதுறவர் இருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா. அவர்கிட்ட வந்து ஒரு தடவ ஃபோன் பண்ணி கேட்டுருக்காரு. இது எல்லாமே ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த மாரி வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் கதை எனக்கு ஏத்த மாரி ஏதாவது இருக்கா சார்? நானே நடிச்சு, நானே டைரக்ட் பண்ணி, நானே தயாரிக்கலான்னு இருக்கேன். அப்படின்னு வந்து ராஜேஷ்குமார்ட்ட கேட்டதா ஒரு தகவல் இருக்கு. ஸோ இப்படி வந்து கரண் வந்து 1, 2 பேர்ட்ட இப்படி நடுவுல பேசின தகவல் இருக்கே தவிர, பெருசா கரண் வந்து எங்க இருக்காரு, என்ன ஆனார்ன்னே தெரியாம போயிட்டாரு. இன்னும் சொல்லப்போனா இந்த கரண பத்தி நீங்க வந்து 10 வருஷமா இல்ல. ஆனா கரண பத்தி கேட்கிறீங்க அப்படின்னா, அந்த கரண் மேல எல்லாருக்குமே ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு. ரசிகர்களுக்கு பிடித்த ஒரு நடிகரா இருந்தாரு. ரசிகர் மன்றத்துக்கு கரண் வந்து ரொம்ப முக்கியத்துவம் குடுத்தாரு. அது நெறைய பேருக்கு தெரியாது. அதாவது வந்து எப்படின்னா, கமலஹாசன் நம்ம ஒரு படத்துல அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் தான், கரணுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்க்கை கிடைச்சது. அந்த நம்ம ஒரு படம் தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய விசிட்டிங் கார்டா அமைஞ்சது சினிமாவ பொறுத்தவரைக்கும். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, கமலுடைய அபிமானி. கமலுடைய ரசிகர் கரண் வந்து ரொம்ப கமல வந்து கரணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாரி வந்து கமல ஃபாலோ பண்ணி அவருடைய ரசிகர் மன்றத்துல வந்து நெறைய விஷயங்கள் பண்ணாரு. கமலுடைய ரசிகர் மன்றத்த பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நற்பணி மன்றமா மாத்துனாரு. அதுல ரத்த தானம் பண்ணுவாரு. நெறைய விஷயங்கள் பண்ணுவாரு. அந்த மாரி கரணும் பார்த்தீங்கன்னா, அவருடைய ரசிகர்கள வச்சு பார்த்தீங்கன்னா, ரத்த தானம் பண்ணுவாரு, அன்னதானம் பண்ணுவாரு. இந்த மாரி பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ரசிகர்கள ரொம்ப நேசிச்சிருக்காரு. இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். ஒரு பத்திரிக்கையாளர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அவர் ஒரு தடவ பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல இந்த தம்பி, வெட்டோத்தி சுந்தரம், கொக்கி, கந்தா அப்படின்னு நெறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தப்ப, கரண பேட்டி எடுக்க போயிருக்காரு. கரண் இந்த மாரி வந்து நெறைய படங்கள் நடிக்கிறீங்க. என்ன கோடிகள்ல சம்பாரிச்சிட்டீங்களா? சொத்து நெறைய வாங்கி போட்டீங்களா? அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப கரண் சொல்லியிருக்காரு, ஆமா சார் கோடிகள்ல சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பத்திரிக்கையாளருக்கே கொஞ்சம் ஷாக்கு. என்னடா பயங்கர கோடி சம்பாரிச்சார் போலயே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கரண் நிஜமாவே நல்ல சம்பளம் வாங்குறீங்களா? நல்லா சம்பாரிச்சிட்டீங்களான்னு கேட்டுருக்காரு. சார் நீங்க வேற சார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, பவுன்ஸ் ஆன செக்கே ஒரு 40, 50 செக்கு என் வீட்ல இருக்கு. நீங்க நெனைக்கிற மாரிலாம் எனக்கு யாரும் சம்பளம் குடுக்கல சார். நல்ல சம்பளம் குடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அது தேவைகளுக்கு இருக்குல்ல சார். டே டு டே லைஃப் ஸ்டைலுக்கு வேணும் இல்லையா சார்? அவ்வளோதான். நான் சம்பாரிச்சிட்டேன்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ரசிகர்களை. ஓ! கோடிக்கணக்கான ரசிகர்களை நான் வந்து சம்பாரிச்சிட்டேன். அதாவது வந்து இந்த கோடிகள் சம்பாரிச்சா அது என்னைக்கு வேணா கைய விட்டு போயிரும். ஆனா இந்த மக்கள் ரசிகர்கள் வந்து என் மேல இருக்கிற அன்பு இருக்கு பார்த்தீங்களா? அத நான் சம்பாரிச்சிருக்கேன். அந்த ரசிகர்கள் என்னைக்குமே என்னை விட்டு போமாட்டாங்க. அததான் சார் நான் சொன்னேன்னு சொல்லியிருக்காரு. இத வந்து ஒரு பத்திரிக்கையாளர், மூத்த பத்திரிக்கையாளர், சினிமா பத்திரிக்கையாளர் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. கரண் வந்து என்கிட்ட இப்படி ஒரு தடவ சொன்னாருன்னு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, பத்திரிக்கையாளர்கள்ட்ட ரொம்ப எளிமையா இருந்திருக்காரு. ரீச்சபிளா இருக்க மாட்டாங்க சில பேர்லாம். கண்டிப்பா. ஆனா கரண பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பத்திரிக்கையாளரும், "அண்ணே எப்படிண்ணே இருக்கீங்க?" சும்மா ஒரு பேர் சொல்றேன். "அண்ணே கணேஷ்ண்ணே எப்படி இருக்கீங்கண்ணே?"
அண்ணே சிதம்பரம் அண்ணே எப்படி இருக்கீங்கண்ணே அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுவாராம். ரொம்ப ரொம்ப எளிமையாக நடந்துக்கக்கூடிய ஆட்டிடியூட் கிடையாது, பந்தா கிடையாது. இது இன்னொரு பத்திரிகையாளர் பதிவு பண்ண ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு தடவை வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க பொதுவாக ஷூட்டிங் நடக்கும்போது. அப்போ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கரணை பேட்டி எடுக்கிறது, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை கவர் பண்ணுறது எல்லாம் பண்ணுவாங்க பத்திரிகையாளர். அப்படி பத்திரிகையாளர்கள் ஒரு 10 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு இருந்திருக்காங்க. கரண் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கு, லஞ்ச் பிரேக் 1 மணி. அவருடைய ஷார்ட் முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா அப்படி வெளியில் வந்திருக்காரு ஸ்டுடியோ விட்டு. பத்திரிகையாளர்லாம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு உருளைக்கிழங்கு பொரியல் யாரோ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. பத்திரிகையாளர் வந்து அண்ணா உருளைக்கிழங்கு பொரியலா எனக்கு ரொம்ப பிடிக்குண்ணே அப்படின்னு அவர் தட்டில் வந்து எடுத்து சாப்பிட்டு இந்த ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன்னே, பேட்டியை கொடுத்துட்றேன்னே, கொஞ்சம் உங்களை காக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ரெஃப்ரெஷ் ஆகி வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி வந்து ரொம்ப 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 எளிமையாக எல்லாத்துட்டையும் ரொம்ப நல்லா பழகக்கூடிய ஒரு நடிகராக வந்து கரண் வந்திருக்காரு. கரணை வந்து இன்றைக்கி எல்லாரும் தேடுறாங்க அப்படின்னா அந்த தேடுறதுக்கு ஒர்த்து உள்ள ஒரு நடிகர் கரண். அதனால் வந்து இப்போ இந்த கரணை பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம். கரண் வந்து எங்கே இருக்காருன்னு தெரிலன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருமணமாகி ஒரு மகள் இருக்காங்க கரனுக்கு. ஆமாம், அமெரிக்காவில் இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. ஸோ அவர் வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லை திருத்தணி பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டம் இருக்குது, இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறார் கரண் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. இது ஒரு டேரக்டர் என்கிட்ட சொன்ன தகவல். கரணை வச்சு ஒரு படம் எடுத்த டேரக்டர், அவர் பேர் வேண்டாம், அவர் சொன்னார் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அது உண்மையா பொய்யா அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்தி சொல்ல முடியல அப்படின்னு சொல்றாங்க. நான் கரணை பத்தி விசாரிச்சப்ப அதே மாதிரி நிறைய அதாவது கரண் பத்தி தகவல் எப்படின்னா நெசப்பாக்கத்துல இருக்கிறதா சொல்றாங்க. இங்க சென்னையில தான் இருக்காரு அப்படின்னு சில சொல்றாங்க. நெசப்பாக்கத்துல இருக்காரு, சாயந்தரமானா டாக் கூட்டிட்டு வாக்கிங் போவாரு. அவங்க வீட்டுல வந்து அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, கரண் இருக்காங்க, 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. அவங்க பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா சார்? பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, அமெரிக்கால இருக்கிறதா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில இருக்காரு, கும்மிடிப்பூட்டியில இருக்காரு, இல்ல கோயம்புத்தூர்ல இருக்காரு, இல்ல கிடையவே கிடையாதுங்க, சேலம்ல அம்மாப்பட்டியில இருக்காரு. இப்படி கரண் எங்க இருக்காருன்னு தெரியாதனால ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. ஆனால் எது உண்மையான தகவல்னு தெரில. ஆனால் ஒரு நெருங்கிய ஒரு நண்பர் சொன்ன ஒரு தகவல் எப்படின்னா நெசப்பாக்கத்தில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த மகாலிங்கபுரம் இருக்கு இல்லையா, ஐயப்பன் கோயில், அங்கே வருவார்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிலாம் இருந்தால் யாராவது ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. இப்போல்லாம் சோஷியல் மீடியா வந்துருச்சு. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செலிபிரிட்டிஸை பார்க்குறோம். அப்போ யார் இவர் எங்கே இருக்காருன்னே தெரியல, நடிகர் கரண் அப்படின்னும் போது யாராவது ஒருத்தவங்க ஒரு வீடியோ செல்ஃபோனில் எடுப்பாங்க, எடுத்து இது அவங்களுடைய இன்ஸ்டாலேயோ இதுலையோ பதிவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி எந்த பதிவுமே வரல. ஆனால் இப்படி நிறைய செய்திகள் வருது, எது உண்மைங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் வந்து கரண் வந்து எங்கே இருந்தாலும் சரி அவருக்கு ஒரு டிமாண்டுங்கிறது எப்போவுமே இருக்குது. இப்போ வந்து கரண் வந்து மறுபடியும் நடிக்கிறேன்னு வந்தால் கூட, ஒரு வில்லனாக நடிக்கிறது வந்தால் கூட, இல்லை குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன்னு வந்தால் கூட மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு வரும். அதாவது கரண் மறுபடியும் நடிக்கிறாராமே, அந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறாராமே அப்படின்னு ஒரு பேச்சு மாறும். அது வந்து ஒரு படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். கரனுக்கு ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது மக்கள்கிட்ட. மறுபடியும் கரண் மாதிரி நடிகர்கள், வயசு ஒன்றும் பெருசு இல்லை, 56 57 தான். கரண் மாதிரி நடிகர்கள்லாம் மறுபடியும் நடிக்க வரணும், மறுபடியும் நல்ல நல்ல கேரக்டர்ஸில் நடிக்கணும். நல்ல குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு ஆட்கள் நம்மக்கிட்ட கம்மியாக இருக்காங்க தமிழ் சினிமாவில். ஸோ கரண் எங்கே இருக்கார், ஏன் சினிமா விட்டு ஒதுங்கினார், என்ன சினிமா மேலே அவருக்கு ஏதாவது கோவமா, ஆனால் சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து சினிமாவில் வந்து நடிச்சிட்டு இருந்தவர் சினிமா விட்டே மொத்தமாக ஒதுங்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல. அது என்ன காரணம்ன்றது நமக்கு தெரியாட்ட கூட கரண் மறுபடியும் வந்தார்னா, இந்த பேட்டியெல்லாம் பார்த்துட்டு வந்தார்னா உண்மையாலுமே நமக்கு மட்டும் இல்லை தமிழ் ரசிகர்களுக்குமே அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் பேசணும், மீண்டும் சந்திப்போம். நன்றி சார்.